எப்படிமா இருந்துச்சு? நல்லா இருக்கு. பிரித்தி சார் நடிப்பு எப்படி உங்களுக்கு இருந்துச்சு? நல்லா அட்ராக்ஷன் இருக்கு. இல்ல எந்த வழியில அட்ராக்ஷன்? எல்லாமே அவருக்கு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நல்லா இருக்கு. சின்ன வயசுல நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி துபாயில எல்லாம் போய் அந்த மாதிரி ஒரு ஒருத்தர்களும் கூட்டிட்டு போய் கஷ்டப்படுத்துறது, அது அந்த ரியலாவே நடந்ததுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த மாதிரி நடந்திருக்கலாம், ஏன்னா என் பசங்க எல்லாம் அது சொல்லி கொடுத்தா கூட நம்பல, இந்த காலத்துல நம்பல. ஆனா இப்ப ரியலாவே எல்லாருக்கும் அது மனசுல தொட்டுட்டு இருக்கும்ல இந்த மாதிரி. ஸ்டோரி படிச்சிருக்கீங்களா? நாவல் நாவல் படிக்கல நான். இப்பதான் யூடியூப்ல எல்லாம் பார்த்து இப்பதான் வந்தது, படிக்கல. ஆனா எனக்கு அந்த வாழ்க்கையிலே வந்துருச்சு, சின்ன வயசுல நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி நிறைய ஃபேமிலியில நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி நடந்ததெல்லாம். உங்க லைஃப்ல உங்க சைடுல எதுவுமே நடந்திருக்கா? இல்ல, நீங்க படிக்கும் போது ஒரு என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுல நடந்தது இந்த மாதிரி. அவங்களுக்கு இன்னும் வரவே இல்லை, என்ன எதுன்னு கூட தெரியல. அதெல்லாம் சொல்ல என் பசங்க நம்பல. ஆனா இப்ப அவங்க மனசுலயும் கொஞ்சம் நடந்திருக்கலாம். என்னோடது நடந்திருக்கு. அது நல்ல படம், நல்ல இந்த மாதிரி படம் எடுத்தா நல்ல இது. கடைசி அவங்க ஃபேமிலியை காட்டாம அவரை வந்து பிளைட்ல மட்டும் ஏத்துறாங்க. பிளைட் ஏறி இந்தியாவுக்கு வர்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அது எப்படி ஒன்னும் சேர்ந்துட்டாங்கல்ல அவங்க, அந்த இதுல இருந்து தப்பிச்சுட்டாங்கல்ல, அதுதான் பெரிய விஷயம். அதுதான் அவங்க போனதும் அங்க கஷ்டப்பட்டதும் தான். திரும்ப அவங்க வீட்டு குடும்பத்தோட சேர்ந்து சேர்ந்துட்டாங்க. ஆமா ஆமா, அவ்வளவுதான். அவங்க அந்த கஷ்டத்தை தாண்டிட்டாங்க, தாண்டியாச்சு. இல்ல ஒரே ஒரு அவர் ஃபேமிலியை அதோட சேர்ந்த மாதிரி காட்டியிருக்கணுமா, இல்ல பிளைட் ஏறினது ஓகேவா? அந்த ரொமான்ஸ் தானே வருது, அதுக்கு இது பெட்டர். அதுவும் வந்திருக்கலாம், பரவாயில்ல. முடியல, ரொம்ப கஷ்டம். செகண்ட் ஹாஃப் கூட ஏதோ பரவாயில்ல, தப்பிச்சிருவான். எது எப்படி சொல்றது, ஒரு வாட்டி எதிர்பார்க்கறச்சு கழுத்து அறுத்துறாங்க. ஓகே, அந்த மாதிரிதான் கதை. ஓகே, இப்ப இருக்க தமிழ் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கதை வந்தா எப்படி சொல்றது, குறை சொல்லுவாங்க கண்டிப்பா. ஏன்னா ஏற்கனவே நல்லா வர கதையே குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க. நம்ம குறை சொல்ல முடியாது, பட் கதை அப்படி இருக்கு. பட் எப்படி சொல்றது, அவங்க இஷ்டம் தான். நடிப்பு அப்படி ஆக்டிங்லாம் பக்கா ப்ரோ, கதை தான் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. கதை ரொம்ப ஸ்லோவா. அட்லீஸ்ட் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் கூட இல்ல, ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்தா கூட பரவாயில்ல. ஒரு ட்விஸ்டே இல்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே கதை புரிஞ்சிக்கலாம், இவங்க தப்பிக்க போறாங்க அவ்வளவுதான், அதான் கதை அப்படின்னு கண்டிப்பா புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே புரிஞ்சிச்சு ப்ரோ படம். ஓகே, அவர் நேச்சுரலா நடிச்சிருக்காரு. அதுல ஆக்டிங்ல ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. நம்மள எப்படி சொல்றது, நம்மள இந்த மாதிரி இடத்துல மாட்டிக்கினா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஒரு ஃபீல். கமலாபாலோட ஆக்டிங் அவங்கள படத்துல அவர் லாஸ்டா இந்தியா வர மாதிரி காட்டலாம், அங்கேயே பிளைட் ஏரோட முடிச்சிட்டாங்க. அப்ப இங்க வந்து இந்தியாவில அவர் காட்டியிருந்தா நல்லா இருந்திருக்குமா, இல்ல அங்கேயே முடிச்சது ஓகே? இந்தியாவில வந்து அவங்க குழந்தை தூக்கு இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். எப்படி சொல்ல, லாஸ்டா தான் சொல்லல, இந்த வீண்டி இருக்கிற ஆயுஸ் கூட என்ன குழந்தை போயிட்டு அவங்க ஃபேமிலியை பார்த்த மாதிரி இருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இல்ல அது இருந்தா நல்லா இருந்திருக்குமா, அப்படியே முடிச்சது ஓகே தான்? இருந்தா நல்லா இருந்துச்சு. ரோட்ல இருக்கும், நல்லா இருக்கு, நல்லா ஆக்ட் பண்ணிருக்காரு அவர், கண்டிப்பா அவார்டு கிடைக்கும். நல்லா இருக்கு படம். துபாயில போயிட்டு தேவையில்லாம் மாட்டிக்கிறாங்க, அதனால கதை எப்படி தப்பிச்சு வராங்களோ கரெக்டா ப்ராப்பரா பண்ண ஓகே, ப்ராப்பர் இல்லாத ஆளுல மாட்டீங்கன்னா பிரச்சனை. அது ஒண்ணுதான். நல்லா 2 வாரம் இந்த படம் ஃபுல்லா போயிட்டே இருக்குது. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்லா தான் பிக்சர், ஆக்டிங் நல்லா தான் இருக்கு. உண்மையான ஸ்டோரினால இன்னும் கொஞ்சம் நல்லா ஹிட் ஆகுது. நல்லா இருக்கு படம். அவரோட நடிப்பெல்லாம், அவர் ஆக்டிங் சூப்பரா இருக்கு, நல்லா உடம்பு குறைச்சிருக்காரு, அதுக்கே அவர் நல்லா அவார்டு தரலாம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. என்ன கதை சொல்லிருக்காங்க மெயினா அதுல? இல்ல அவங்க இருக்கிற நாட்டை விட்டுட்டு வேற நாட்டுக்கு போய் உழைக்கிறது, எவ்வளவு கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க. இருக்கிற பிருத்திவிராஜ் சார் நடிப்பு குற்றத்துல இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கு. செமையா இருக்கு. பிடிச்ச சீன்னா இவங்க லாஸ்டா அந்த ரோட மீட் பண்ணும் போது இந்த சீன் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அது இதுவா காமிச்சு, அவங்க கரெக்டா அந்த ரோட ரீச் பண்ணும் போது ஒரு இது காமிச்சாங்க அந்த சீன். படம் ஒரு ஒன் டைம் பார்க்கலாம் வந்துட்டு, பட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு வந்துட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓகே வந்துட்டு, பட் செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு அந்த டெசர்ட்ல வந்து ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கு வந்துட்டு. அது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் ஓரளவு ஓகே வந்துருக்கும். அதர்வைஸ் வந்துட்டு வித்தியோட ஆக்டிங் வந்து வேற ஆக்டிங் பண்ணிருக்காரு வந்துட்டு. பட் டைரக்ஷன் அந்த ஆல்சோ எவ்ரிதிங் வெரி குட். அந்த ஸ்லோ மட்டும் இல்லாம கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். நல்லா கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இல்லாம கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணி நல்லா இருந்திருக்கு. அதர்வைஸ் ஓகே. ஒன் டைம். உண்மையான ஸ்டோரின்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அது லைக் நான் வந்து கேள்விப்பட்டது வந்து என்னோட ஃப்ரெண்டு சொன்னா வந்துட்டு, இது ஆக்சுவலா ட்ரூ ஸ்டோரி பேஸ்னு சொன்னா வந்துட்டு, ஸோ அதுக்காக நான் பார்க்க வந்தேன். பட் ஆனால் ஆக்டிங் இன்னும் ஆக்டிங் டெவலப் பண்ணி தராங்க. நேச்சுரலா அதான் சொல்ற, அவர் வந்துட்டு ஆக்சுவலா அவரோட படத்தை பேச பார்த்துருக்க வந்துட்டு எல்லாமே அவரோட ஆக்டிங் டெவலப் பண்ணியிருப்பாரு. பட் இதுல வந்துட்டு ரொம்ப எஃபோர்ட் போட்டுக்காரு வந்துட்டு. அந்த வெயிட் ஆஸ்ல வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு மாவுலஸ் நல்லா பண்ணி தராங்க. உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன? அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒர்க் பண்ணவர் வந்துட்டு எப்படின்னா, அந்த மிட்ல வந்துட்டு இன்டர்மிஷன் அப்புறம் வந்துட்டு பாடி வந்துட்டு கொஞ்சம் வெயிட்டா இருப்பாரு வந்துட்டு. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அந்த ரெசார்ட் விட்டு வெளில தப்பிச்சு போறப்போ வந்துட்டு அந்த டயர் படி நடந்து போறோம். ஸோ அந்த சீன் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்தது. இந்தியா வர்ற மாதிரி காட்டல சீன். உங்களுக்கு எப்படி இதே போடுங்க, ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் 2.5 hours மேல போயிடுச்சு. இப்படி பண்ணா ஓகே தான் வந்து திருப்பி ஃபேமிலியை பார்த்து. படம் நல்லா இருந்துச்சு, நல்லா
கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு, பட் நல்லா ரியலிஸ்டிக்கா எடுத்திருந்தாங்க. பிருத்திவிராஜ் நேச்சுரலா நடிச்சிருக்காரு. இந்த சீன்லாம் இது அதான் ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு எல்லா ஒரு ஃப்ரேமும். அதான் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தண்ணி இல்லாம, நான் பாலைவனத்துல நடுவுல மாட்டிக்கிட்டு அது எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு நீங்க ஒரு ஃப்ரேம்ல பாக்கணும். கதை இவ்வளவுதான், பட் ஒரு ஃப்ரேம்ல அவ்வளவு கஷ்டப்பட்டது பாக்கணும். அவர் ஃபாரின் இதுக்காக எல்லாரும் போற மாதிரி தான், ஃபேமிலி கஷ்டப்படுறது அங்க போய் சம்பாரிச்சு கொடுக்கலாம். பட் அங்க போய் வேற இதுல மாட்டிப்பாரு. எல்லாத்தையும் சொல்லிட்டு அவ்வளவுதான் இந்த படம். படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. பிருத்திவிராஜோட இது எப்படி பிருத்திவிராஜ் அன்எக்ஸ்பெக்டடா தான் இருந்தது. அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருக்காரு. வெயிட் லாஸ் எல்லாம் ரொம்ப குறைச்சு ரொம்ப பண்ணிருக்காரு. 16 இயர்ஸ் தான் இந்த படம் எடுத்திருக்காரு போல இருக்கு. ரொம்ப கனெக்ட் ஆச்சு அந்த படம். ரொம்ப நல்லா இருக்கு. மோரல்ன்ற போது நம்ம ஊரை எப்பவுமே நம்ம ஊரு தான். நம்ம ஊரை விட நம்ம வேற எங்கேயாவது போனோம்னா ரொம்ப கஷ்டப்படணும். அது எல்லார் ஃபேமிலிலயும் கண்டிப்பா ஒரு ஆள் வந்துட்டு நம்ம ஊரை விட்டு வெளியில போனவங்க இருப்பாங்க. அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்றது இதுல தெரிஞ்சுக்கலாம். அவங்க காசு பணம்ன்றதை தவிர அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளுக்கு எங்க காசு அனுப்புறாங்கன்றதுதான் நான் இதுல இருந்து எடுத்துக்கிட்டது. அவரோட நேச்சுரல் நடிப்பு எப்படி இருக்கு பார்க்க? அவரு ரொம்ப நல்ல எஃபர்ட் போட்டு பண்ணிருக்காரு. அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச இந்த படத்துக்கு எப்படியாவது அவார்டு மாதிரி ஏதாவது கொடுத்தாலும் ஓகே தான். இதுக்கு முன்னாடி பார்த்த மஞ்சுபல் பாய்ஸும் நாங்க இங்கதான் வந்து பார்த்தோம். மஞ்சுபல் பாய்ஸ் அண்ட் 2018 எல்லாமே நாங்க இங்கதான் வந்து பார்த்தோம். பட் இப்ப பார்த்து வந்ததுல வந்துட்டு ஒரு படமும் வந்துட்டு இதை விட இது நல்லா இருக்கு, இதை விட இது நல்லா இருக்குன்ற மாதிரிதான் எனக்கு இப்ப இந்த படம் பார்க்கறதுக்கு தோணுது. இப்ப கடைசியா பிளைட் நிறுத்திட்டாங்க சீன். நான் அதுதான் நான் இப்ப சொன்னேன் நானு. சோ எனக்கு அதுலதான் சின்ன வருத்தம். கொஞ்சம் அவங்க வைஃப் கூட சேர்ற மாதிரி அந்த பசங்க எல்லாம் கொஞ்சம் பாக்குற மாதிரி கொஞ்சம் ஒரு இது காட்டியிருந்தா இன்னும் கொஞ்சம் எமோஷனலா இருந்திருக்கும், ஒரு ஃபுல்ஃபில்லா இருந்திருக்கும்.